ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கிரேவி நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதுவே மறுபடியும் மறுபடியும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 kg அளவுக்கு சிக்கனில் இது செஞ்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் அகலமான பாத்திரமாகவே எடுத்துக்கிட்டேன். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் ஹீட் பண்ணிக்கோங்க. லவங்கம், பட்டை, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே மெலிசா நறுக்கி வச்ச வெங்காயம் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த கிரேவிக்கு வெங்காயம் எந்த அளவுக்கு வதக்கி விடுறீங்களோ அந்தளவுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போது 1 கிலோ அளவுக்கு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுலேருந்தே நல்லா தண்ணி விட்டு வரும். அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. சிக்கன் கிரேவி, சிக்கன் குழம்பு எது செஞ்சாலும் எப்பயுமே சிக்கன் ஆட் பண்ணதும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனைலாம் இல்லாமல் இருக்கும். இப்போது ஒரு 2 பச்சை மிளகா அது கூடவே ரம்ப இலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட அளவுகளெல்லாம் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கிரேவி நல்லா திக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக நான் வெங்காயம், தக்காளி அது கூடவே கொஞ்சமாக தயிர் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி குக் பண்ண விடுங்க. தண்ணியெலாம் எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சிக்கன்லேருந்தே நல்லா தண்ணி விட்டு வரும். அது இல்லாமல் நம்ம வெங்காயம், தக்காளியெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கிரேவியாக நம்மளுக்கு கிடச்சிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே நிறையா கருவேப்பிலையும் கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே டெம்ப்டாக இருக்கு இல்லையா? கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ் கூட, சப்பாத்தி, தோசை கூடயும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.